ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற நாள், சென்ற இரவு, சென்ற பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர். பிரயாணங்களிலே இந்த கிருபையின் பாதுகாப்பு இருந்தது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று தந்தீர். அதுவும் ஆசீர்வாதமான ஆகாரத்தை கொடுத்தீர். எங்களுக்கு வேண்டிய நல்ல ஓய்வை கொடுத்தீர். பண தேவைகளை சந்தித்தீர். வியாதிகள் பலவீனங்கள் வராமல் கிருபையாய் காத்தீர். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் என் கோட்டை என் தேவனை நம்பியிருக்கிறவர் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் நம்பியிருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்து கொள்ளத்தக்கதாக அதிசயங்களை அற்புதங்களை எங்கள் வாழ்விலே செய்தேன். ஏதோ என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவற்றி முழுமையாக அறிந்திருக்கிறோம். அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, அவர் இயற்கைக்கு மேலே அற்புதங்களையும் அடையாளங்களை செய்கிறவர், சாத்தானை விரட்டுகிறவர், வியாதிகளை நீக்குகிறவர், வறுமைகளை போக்குகிறவர், இல்லாத இருக்கிறவளாய் வார்த்தையாய் உருவாக்குற தேவன்கள் நீர் ஆண்டவரே. இந்த எப்போதும் கூட நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த கால வேளையில் சபத்தை துவங்குகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை நம் மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவன் தந்து இந்த நாளை எங்களை தீர்க்க ஆயுசையும், இந்த நாளிலே எங்கள் தீபம் அணையாதபடிக்கு எண்ணெயும் வீற்றி ஜீவனை பாதுகாக்கும்படியாகும். எல்லா சத்துருக்களும் எங்களுக்கு விலக்கி காத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவீர்.
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கைகளை உயர்த்தி ஆண்டவரே, பலவிதமான வியாதிகள், இக்கட்டுகள், மரண போராட்டங்கள், வியாகுலங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், இழப்புகள், தோல்விகள், தாமதங்கள் மத்தியிலே நான் இருக்கிறோம். கையை உயர்த்தி ஜெபித்த மோசேக்கு பலன் வெற்றியை கொடுத்தேன். கையை உயர்த்தி ஜெபித்த தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுத்தேன். கையை உயர்த்தி ஜெபித்த சாலமோனுக்கு ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன். தானியேல் ஜெபித்தான், அவனுக்கு நல்ல வேலையையும் உத்தியோகத்தையும் நல்ல பொசிஷனையும் கொடுத்து ப்ரமோஷனையும் கொடுத்தேன். நாங்கள் உயர்த்துகிறோம். உங்கள் வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மாற இந்த சமூகத்தில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதம் சொல்லுகிறது, நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டவன் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். என்னை சூழ பாளையம் இறங்கி எங்களை விடுதலையாக்குகிறேன். யோபு வீட்டை வெளியடைத்தது போல கர்த்தர் எங்கள் வீட்டை வெளியடைத்து சத்துரு புகுதலாதபடி, குடியோடி போகுதில்லாதபடி எங்களை காத்து நடத்துகிறேன். இப்படி தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். இப்படி சட்டையின் மறைவிலே ஓடி சுகமாய் தங்குவோம். நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சுகமான வாழ்க்கை என் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க உதவி செய்யும். பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், குழந்தை இல்லாத ஒரு கவலை, வேலை இல்லாத ஒரு கவலை, கடன்ல ஒரு பெரிய பாரம், தாங்கிக் கொள்ள முடியாத அவமானங்கள், நிந்தைகள், சத்துருக்கள் எங்கள் தலைமையில ஏறி போக பண்ணினீர். ஏறி போகிறார்கள். இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு சக்தி இல்லை. யோசுபாத்தை போல நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஆமாண்டவரே, நிற்க பலன் இல்லை. தாவீது சொல்லுகிறான், என் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டது, என் கண்ணங்கள் குழிவிடிந்தது, என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று, என் படுக்கையிலே என் கண்ணீரால் நினைக்கிறேன், என் தலை முழுவதும், என் தலையணை முழுவதும் கண்ணீரால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அழுது 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 மனதில் பேசி பேசி குடிக்காரியை போல மாறினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மனம் பேதலித்து போகிற ஒரு சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புலம்புகிறோம், மண்ணாலை போல புலம்புகிறோம். அதை பார்த்த ஏலி குடித்து வெறித்திருக்கிறாள், புலம்பலை குடித்து வெறித்திருக்கிறாள் என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு ஆண்டவரே எங்கள் நிலை மாறி இருக்கிறதப்பா. தானா பேசிக்கொண்டிருக்கிறோம், தானா சிரிக்கிறோம், தானா அழுகிறோம், தானா பெருமூச்சு விடுகிறோம். ஏன் ஆண்டவரே என்ற கேள்வி ஆழத்திலே ஓரத்திலே இருந்து வெளியே வருகிறது. எத்தனை நாள் ஆண்டவரே என்ற கேள்வி மனதிலே சஞ்சலங்களை ஏற்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் இருப்பீரானால் என்ற வார்த்தையும் சில நேரங்களிலே பயன்படுத்த வேண்டிய சூழல்கள் ஏற்படுகிறது. ஆண்டவர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கெத்செமனே கூட்டத்தில் வேர்வை துளி ரத்தமாக மாறுகிற அளவுக்கு மன சஞ்சலித்து வேதனையோடு சொன்ன வார்த்தை, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ற வார்த்தையின்படி நாங்கள் பேசுகிறோம். ஆமாண்டவரே, இந்த பாத்திரம் எங்களால் சுமக்க முடியாத பாத்திரம், இந்த பாத்திரம் எங்களால் வேதனை தாங்கக்கூடாத பாத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு எட்ஜுக்கு வந்துட்டோம். இனி நீங்க அற்புதம் செய்யலனா, நீங்க இது மேலும் சும்மா இருப்பீங்கன்னா எங்க வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக முடியும் என்று கலங்குகிற அனைவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எத்தனை நாட்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறவர்கள் சந்தோஷித்திருப்பார்கள். இவன் அழிந்து போனான், இவன் குடும்பம் அழிந்து போயிற்று, இவனுக்கு பிள்ளையே பிறக்காது, திருமணமே நடக்காது, இவன் சாபம், இவன் பெற்றோரின் சாபம் என்று ஏளனமாய் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்திய எங்கள் தலையை நிமிர பண்ணுங்க. நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மையை தெய்வமாக கொண்டிருக்கிறோம்.
அனுதினம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை புரிந்து கொள்கிற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிறீர். அதுவும் நீங்கள் வைத்தது தான். ஆனால் எங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் வேறு யாருக்கு நீங்க செய்ய போறீங்க? உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானிகளுக்கு செய்ய போறீங்களா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும். அப்ப தீயோருக்கு செய்ய போறீங்களா? நல்லோருக்கு செய்வதை குறைத்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட கேள்விகளை எங்களை கேட்க வைக்காதீங்க. எங்களோட பேசுங்க. வார்த்தைகளை புரிந்து கொள்ள கிருபை தாங்க. எங்கள் தேவைகளை உடனடியாக சந்திங்க ஆண்டவரே. பிதா அப்பா என்ற உறவோடு, அப்பா என்ற நிலையோடு, அதிகாரத்தோடு, அந்த அன்போடு உங்களிடத்தில் கேட்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் சொன்னீங்களே, நீங்க எங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நீங்க சொன்னீங்க, அதனால கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு முக்கியமான அற்புதம் குரானாலஜிக்கலா நம்ம பார்க்க போனோம்னா, நான் ஒவ்வொரு நற்செய்தி நூலிலும் ஒரு அற்புதத்தை எடுத்து ரேண்டமாக நம்ம பார்த்து வருகிறோம். மத்தேயுல ஃபர்ஸ்ட் அற்புதம், மார்க்குல ஃபர்ஸ்ட் அற்புதம் என்று நம்ம பார்த்து வருகிறோம். குரானாலஜிக்கலாக நம்ம பார்த்தோம்னா, ரெண்டாவது அற்புதம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு அதை பற்றி ஆய்வு செய்கிற பொழுது ஆவியானவர் விளக்கின ஒரு காரியம். இரண்டாவது அற்புதம் எதுன்னா, மார்க்கு எழுதின நற்செய்தி நூல், அதில் மன்னிக்கவும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம். ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வருகிறான். இந்த நிகழ்ச்சி தான், இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவன் என்ன கேட்டான், ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க போகிறோம். சரிங்களா? ரைட், எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம். நாம் ஏற்கனவே இதை பார்த்துருக்கிறோம். அதனால் இதில் உள்ளிருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் நாம் அழுத்தங்கள் பார்க்காம சில காரியங்கள் மாத்திரம் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சிந்திக்கும் பொழுது ஆவியானவர் புதிய புதிய வெளிச்சத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த சூழலுக்கேற்ற மாதிரி யாருக்கு அந்த உதவி தேவைப்படுகிறதோ அப்படிப்பட்ட உதவிகளை ஆவியானவர் செய்து வருகிறார். ஒரு 100க்கு அதிபதி. 2ஆம் வசனம், அங்கே ஒரு 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். டெத் பெட்ல. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பிரியமானவர்கள் யாரோ, அல்லது நாமே கூட நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட, அடா என்னடா வாழ்க்கை, மரண அவஸ்தை வாழ்க்கை, இதிலிருந்து என்னால் கொஞ்சம் கூட வெளியில வர முடியவில்லை என்ற வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். நான் பேசினதை திரும்ப பேச விரும்பல. ஆவியான புதிய கோணத்தில் நம்ம சிந்தித்து கொண்டு மரண அவஸ்தை, இதை யோசித்துக்கோங்க. சில நேரங்களில் நம்ம பயங்கர எரிச்சலோடு சில காரியங்கள் பேசுவோம், அதை செத்தா நல்லா இருக்கும். சில நேரங்களில் வெறுத்து போய், வாழ்க்கையை வெறுத்து போய், உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், யாருக்கு என்ன நன்மை. சில நேரங்களில் அட என்னடா இந்த உலகம், செத்தாலே நல்லா இருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு அப்படி ஒரு மரண அவஸ்தையோட ஒரு வேலைக்காரன் இருந்தானாம். நாமெல்லாம் ஆண்டவருடைய வேலைக்காரர்கள் தான். இன்னைக்கு நமக்கு எப்படி ஒரு பெரிய அற்புதம் வரப்போகிறது என்பது தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி. சரிங்களா? அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டான். ஸோ 2வது விஷயம், நம்ம ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் முழுமையாக இருந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோமா என்றால் கேள்விதான். சில நேரங்களில் நாம கூட நிறைய பிரச்சனைகள் வருகிற பொழுது பல கேள்விகளை கேட்கிறோம். அறிந்திருந்தான்.
அந்த வேலைக்காரனை குணமாக்க வேண்டும், அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரிடத்தில் ஆள் அனுப்பினார். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மூப்பரிடத்தில் போய் சொல்கிறாங்க. மூப்பர்களுக்கும் இயேசுக்கும் ஆகாது ஆக்சுவலி. ஆனால் இங்கே 100க்கு அதிபதி அப்படின்னா ஒரு 100 பேருக்கு தலைவன். அவனு ஒரு 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 சோல்ஜர், ஒரு பெட்டாலியன் லீடர், ஒரு இராணுவ வீரன் மாதிரி. அப்போது அவனுக்கு ஒரு ஒரு பெரிய பதவி பொறுப்பு இருக்குது. அவன் போய் சொன்ன உடனே மூப்பர்கள்லாம் போய் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்க, இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீ இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவான் என்றார்கள். நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். பாத்திரவான், நம்ம பாத்திரவானா அப்படின்னா இல்லை. நம்ம எந்த விதத்திலும் ஆண்டவர் நமக்கு இவ்வளோ நன்மை செய்யணும், அதுக்கு நம்ம பாத்திரவான் இல்லை. நான் இப்போ ஜெபம் பண்ண இருந்தாலும் அவரை வந்து நம்ம குணமாக்கணும், அவர் நமக்கு நன்மை செய்யணும், அவர் நம்முடைய கடன்களை அடைக்கணும், நமக்கு குழந்தை பேர் கொடுக்கணும், அல்லது நமக்கு ஒரு திருமணம் நடத்தணும், அவர் வந்து நமக்கு காரியங்கள் செய்யணும், அதற்கு நான் பாத்திரவனாக இருக்கிறேன்னா ஜீரோ. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன ஜெபிக்கிறோன்னா, நம்ம என்ன ஜெபிக்கிறோன்னா, ஆண்டவரே அதாக இருந்தாலும் நம்முடைய கிருபை பெருசு, நம்முடைய அன்பு பெருசு, நாங்கள் என்ன செய்துட்டோம், நீங்கள் செய்ததை காட்டிலும் அதில் ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் 0% கூட நாங்கள் செய்யவே இல்லை என்பது தான் அதில் உண்மையும் கூட. உண்மைதான் அதுதான். என்ன செய்துட்டோம் ஆண்டவருக்காக? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்தோம்? ஒன்றுமே செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது இயேசு அவளோடு கூட போகிறார். அவன் நம்ம ஜனங்களை நேசிக்கிறான் என்ற வார்த்தை வருகிறது. சரி, போகிறார். உடனே நீங்கள் அவரிடத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரை வருத்தப்படுத்த வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் எனக்கு பாத்திரமா எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது வேலைக்காரன் சுகமாவான் என்றான். அதன் பிறகு இயேசுவைகளை கேட்டு திரும்பி ஆச்சரியப்பட்டு 9ஆம் வசனம், திரும்பி தம் ஜனங்களுக்கு பின் செல்கிற திரளா ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் எப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்ப வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். மறுநாளில் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகர் திரளாஞ்சனங்கள் அவர்களோடு கூட போனார்கள். ஸோ இங்க முக்கியமான செய்தி என்னன்னா, இன்னைக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தம் ஆவான். இதுல முக்கியமான இன்னொரு செய்தி அதிகாரம், அத்தாரிட்டி ஓவர் டிசீஸ். இல்லை, ஆண்டவருக்கு எவ்வளவு அத்தாரிட்டி பாருங்களேன், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை. ஒரே ஒரு வார்த்தை, அவர் பிரசன்ஸ் அங்கே இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் 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 வந்து அங்கே போய் அந்த வீட்டில் நின்று அந்த சீஷனை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்ற தேவையில்லை என்று ஆண்டவரையே அறியாத அல்லது இஸ்ரவேலின் தேவனையே அறியாத ஒரு 100க்கு அதிபதி சொல்லுவான்னா நமக்கு எவ்வளவு விசுவாசம் வேணும்? இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாச குறைவு தான் உண்டு. ஆண்டவர் வருவாரா? ஆண்டவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஒரு வார்த்தை சொல்லுவாரா? நிச்சயம் சொல்லுவார். ஏன்னா இதுதான் அவர் கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கிளைம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது சொன்னா ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என்ன நடக்கும்னா, இங்கிருந்து ஒரு 50-60 மைல் தூரம், நான் தோராயமாக சொல்கிறேன், நீங்கள் வேணா ஆய்வு பண்ணுங்க, அவன் வந்து ஆண்டவரை சந்தித்த இடமும் அவனுடைய வீடும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க. அந்த டிஸ்டன்ஸில் ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்புகிறார். அதே நாளிடகை, அதே டைம், அவர் சொன்ன அதே நேரம், அதே நிமிடம் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்ற செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஸோ 2வது அற்புதம், முதல்ல அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ரைட், அவர் அங்கே இருந்தார். அதன் பிறகு ஒரு குஷ்ரோகியை சுத்தமாக்கினார், அவர் அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், அவர் ஜெபாலயத்தில் இருந்தால் பிசாசை
விரட்டினார், அதட்டினார். எஸ், அங்கே இருந்தார். இப்போ குணமா சுகவீனமா இருக்கிற, மரண அவஸ்தையா இருக்கிற அந்த வேலைக்காரனிடத்தில் அவர் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை அங்க வந்தது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை வேணும்? இன்னைக்கு நான் இங்க இருக்கிற பிசிக்கலா, நீங்க எல்லா ஊர்களிலும் உலகம் எங்கும் நீங்க இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்று ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை என் வழியாக அவர் போதித்து கொண்டிருக்கிறார். அல்லது ஹீலிங் வார்த்தைகளை, விடுதலையின் வார்த்தைகளை, நம்ம வறுமைகளை மாற்றுகிற வார்த்தைகளை, நம்முடைய குழந்தை பேரு கிடைக்கிற வார்த்தைகளை, திருமணம் நடத்துவே என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையில, உன்னுடைய உடல் உறுப்புகளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய கிட்னியில ஒரு ஹீலிங், உன்னுடைய இருதயத்துல ஒரு ஹீலிங், உன் மூளை பகுதியில ஒரு ஹீலிங், உன்னுடைய எலும்புகளில ஒரு ஹீலிங், உன்னுடைய ஃபினான்ஷியல ஒரு ஹீலிங், உன்னுடைய பிரிவினையில ஒரு ஹீலிங், உன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஹீலிங் வேணுமோ அந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் வார்த்தையின் வழியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக, ஆவியான வழியாக அனுப்புகிற பொழுது நான் அதை பெற்றுக்கொண்டு அனுபவிப்பேன், அந்த அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அனுப்பினார். He sent his word. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, அப்பா, இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை காணும். நீங்க நம்பினீங்கன்னா உங்களே என்னைய பார்த்தான்னு சொல்வார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணேன். அதனால ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது பயமே வராது. பயம் வந்தாலும் என்ன சொல்ல தோணும் தெரியுமா? பார்த்துக்கலாம், என் ஆண்டவர் இருக்கிறார். என்னங்க வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? ஆண்டவர் இங்க இருக்கும்பொழுது என்னோட இருப்பார், இல்ல அவரோடு இருப்பேன். நானு அங்க போனா அவரை முகமுகமாய் சந்திப்பேன். அவ்வளவுதான் இடைப்பட்ட வாழ்க்கை அவ்வளவுதான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தையோடு இருப்பேன், அங்க நான் ஆண்டவரோடு இருப்பேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னை மாற்றும். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை, அப்பொழுது என் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் சொல்லி அப்படி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஜெப குறிப்பும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு தான் ஜெபம் குறிப்பு நமக்கு. ஒரு வார்த்தை சொல்லும், என் மகளுக்கு திருமணம் ஆகும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். ஒரு வார்த்தை சொல்லும், என் குழந்தை பிறக்கும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேதனை நீங்கும். ஒரு வார்த்தை சொல்லும், ஜெயம் கர்த்தரால் வரும். ஒரு வார்த்தை சொல்லும், என் கடன்கள் மாறும், வறுமை நீங்கும், வீடு கிடைக்கும், கார் வாங்குவேன், எல்லார் காட்டிலும் நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதான் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள், இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தைகள், கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வாழ்வான்ங்க. பிழைப்பான் கூட நீங்க அது தமிழ் அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். அவன் வாழ்வான். உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாம். நீ சாக மாட்ட, நீ வாழ்வ. நீ அழிய மாட்ட, நீ வாழ்ந்து சுகித்திருப்ப. இதுதான் அவர் வார்த்தை. நான் விசுவாசிக்கிற இத்தனை நாள் நான் வாழ்வது, என் குடும்பம் வாழ்வது அவருடைய வார்த்தையினாலே தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேற ஒன்றும் இல்லை. நம்ம இயேசுவை கண்ணால பார்த்ததில்லை. இது வரைக்கும் யாரும் பார்த்ததா சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனா அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. செவிகளில, இருதயத்தில, சிந்தையில செயல் வடிவம் கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர், நீங்க சமீபத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில் இருந்தாலும் சரி, வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார். அல்லது நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஊரில் இருக்கிற உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஆண்டவருடைய வார்த்தையும் இயேசுவும் அவங்களோடு கூட போவா. அவருடைய வல்லமை புறப்பட்டு போவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க,
இத்தனை தேவையோடு நாங்கள் ஜெபம் பண்ணோம். சொல்லணும்னு அவசியம், திருப்பி ரிப்பீட்டடாக நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகளையும் அழுத்தங்களையும் உபாதைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கண்ணீர்களையும் கவலைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை, சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ நல்லா இரு, கடன் இல்லாத வாழு, இதை போய் அடைத்து மீதம் இருக்கிறவர்களை வைத்து ஜீவனம் பண்ண. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. உனக்கு விரோதமாக எழும்புகிறவனை நான் அழிப்பேன். ஒரு வார்த்தை. உன் தலைமையில் ஏறி போகிறவனை நான் நிர்மூலமாக்குவேன். ஒரே வார்த்தை. உன் எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒரு வார்த்தை. உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை நீ காண்பாய். ஒரு வார்த்தை. உனக்கு வேண்டிய முன்னேற்றத்தை மாற்றத்தை நான் செய்வேன். ஒரே வார்த்தை. நீ விரும்புகிற மாறுதலையும் நீ விரும்புகிற முன்னேற்றத்தையும் நான் செய்வேன். ஒரே ஒரு வார்த்தை. உன் வார்த்தையை பிடித்துக் கொள்கிறோம். அது ஒரு காலம் பொய்யாய் போகாது. அப்படி பொய்யாய் போனா இயேசு என்ற பெயர் இந்த உலகத்தில் எவ்வளவு வல்லமையோடு இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இன்றைக்கு நீ சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே, அது மெய்ப்படணும், மெய்ப்படணும், மெய்ப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.